நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இது ஆண்டவருடைய வேலை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான நேரம். இந்த நேரத்துல நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச சித்தமுள்ளவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நாம் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தாவே, உம்முடைய பாதத்தை அண்டி நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தயவாய் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லிக்கிறோம். உடைய குறை குற்றங்களை எல்லாம் நீக்கி உமக்கு சித்தமானதை செய்யத்தக்கதாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உடைய பாதத்துல அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியர்களின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள், ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆகவே ஆண்டவர் அனுக்கிரகம் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறபடியினாலே உங்கள் ஜெபங்களினாலே மாத்திரமே அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தொடர்ந்து ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில இடைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை இறுதியாக்குவார். நீங்கள் செழிப்பாக, செழுமையாக, இன்னும் பிரகாசமாக, இன்னும் யாவற்றையும் நீங்கள் பெற்று எவைகளையெல்லாம் நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களோ அவைகளையெல்லாம் பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷமான நாள் என்பதை நீங்கள் யாவரும் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள். காரணம், இந்த நாள் மாதத்தினுடைய முதல் நாளாக இருக்கிறபடியினாலே இந்த முதல் நாளின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நாம் தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். விசேஷமாக நேற்றைய தினத்துல ஒரு விசேஷமான கூடுகையை நாம் நடத்தினோம். அந்த கூடுகையில ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற கூடுகையாக அது இருந்தது. ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணியை போல பாதுகாத்து புதிய மாதத்திற்குள் நம்மை வழி நடத்தியிருக்கிறார். ஆகவே நாம் அவருக்கு நன்றி சொல்லி நாம் அவருடைய பாதத்துல வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவரை நாம்
அண்டி ஜீவிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த விசேஷமான நாளுக்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த விசேஷமான வார்த்தையை நான் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 31வது வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லி வசனம் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நாம் அண்டி ஜீவிப்பது என்பதுதான் பக்தியாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் இன்னும் அதிகமாக அறிந்து அவருடைய வழியில நடக்க வேண்டும். இதைதான் வேதம் நமக்கு அறுதியிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய சத்தியம் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும். ஆண்டவர் நமக்கென்று ஒரு திட்டத்தையும் ஆண்டவர் நமக்கென்று ஒரு சித்தத்தையும் அவர் வைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கான திட்டங்கள் அவரவர் பெற்றோருக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். நிச்சயமாக பெற்றோர் பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம், பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான். ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? அவர்களை ஒழுக்கமான முறையிலே நடத்த வேண்டும் என்பது பெற்றோருடைய கடனாக இருக்கிறது. ஆகவே பெற்றோர் பிள்ளைகளை ஒழுக்கமான முறையில நடத்துவதற்கு பிரயாசம் எடுப்பார்கள். ஏன் ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்று கேட்டால், அவர்களுக்கென்று ஒரு திட்டமும் தெளிவும் பெற்றோரிடத்துல உண்டு. ஆகவே பிள்ளைகளை அவர்கள் அந்த வழியிலே நடத்துவதற்கு அவர்கள் பிரயாசம் எடுக்கிறார்கள் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம். அவ்வாறே ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மீதும் திட்டமும் தெளிவுமாக அவர் காரியங்களை முன்குறித்து இருக்கிறார். ஆகவே அந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் அறிந்து அவ்வழியிலே நடப்பதற்கு நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். அப்படி எடுப்பதற்கு எது நமக்கு வழியாக வாய்ப்பாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் ஆண்டவரை அண்டி இருந்தால் மாத்திரமே நாம் அவைகளை புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அல்லவென்றால் நாம் நம்முடைய திட்டத்தையோ சித்தத்தையோ நாம் ஒரு காலம் அறியவே முடியாது. இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் அந்த திட்டங்களை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அவருடைய திட்டங்களையும் சித்தங்களையும் அவைகள் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அவருடைய திட்டங்களை சித்தங்களை அறிவதற்கு நாம் ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து நடக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் நமக்கு கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நியமங்களையும் கொடுத்திருக்கிறார். அவைகளை நமக்கு சத்திய வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே சத்திய வார்த்தையிலே நாம் தியானமாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம். இன்றைய காலத்துல இன்றைக்கு விசேஷமாக நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவது எப்படி? நான் எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவேன் என்று நமக்கு ஒரு கேள்வி இருக்குமானால், இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனமே நமக்கு அந்த கேள்விக்கான பதிலை நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லி ஒரு தெளிவான ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது. ஆகவே பாவிக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறதில்லை, பாவம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறதில்லை. பாவம் என்பது என்ன? கீழ்ப்படியாமை பாவம். ஆண்டவருடைய சித்தத்தை திட்டத்தை அறியாமல் அதை உதாசீனப்படுத்துவது பாவம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு இங்கே யாருக்கு செவி கொடுப்பார் என்று இந்த வேதம் நமக்கு சொல்கிறது என்றால், தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தான்.
அவருடைய சித்தத்தை செய்கிறவன் தான் ஆண்டவரிடத்திலே பக்தி உள்ளவனாக இருக்கிறான், அவரை நேசிக்கிறவனாக இருக்கிறான், அவருக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான். அப்படி இருக்கிறவன் தான் அவருடைய சித்தத்தை செய்ய முடியும். ஆண்டவருக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, யார் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ, அவர்கள் தான் அவரிடத்துல பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, அவருக்கு பயந்து. பயந்து என்றால் வெறுமனே பயம், நடுங்கி அல்ல. நாம் நம்முடைய சில பிள்ளைகளை நாம் பார்த்திருப்போம். சில பெரியவர்கள், அந்த குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள், குடும்பத்துல முக்கியமானவர்கள் இருப்பார்கள். அவர்களை கண்டு பிள்ளைகள் நடுங்குவார்கள். ஏன் நடுங்கிறார்கள்? பயம். அவர்கள் வந்தால் கண்டிப்பார்கள், அடிப்பார்கள் என்ற ஒரு பயம், நடுக்கம் இருக்கும். அவர்களை பார்த்தால் அவர்கள் நடுங்குவார்கள். ஆனால் அதற்கு என்ன பொருள்? அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள் என்று பொருள் இல்லை, அவர்கள் பயப்படுகிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் இங்கே தேவன் ஒரு விசேஷமான வார்த்தையை சொல்லுகிறார். யார் ஒருவன் பயந்து அவருடைய சித்தத்தை செய்கிறானோ அவனுக்கு தான் அவர் செவி கொடுக்கிறார் என்று வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் அவருடைய திட்டத்தை, சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படை தான் நமக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இன்றைக்கு இருக்கிறது. நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு அழகான வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். இது நிச்சயமாக நம் அனைவருக்கும் தெரியும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த பாக்கியவான் என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு குறிக்கப்படுகிற வார்த்தையாக அது வெளிப்படுகிறது. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், பாவத்தை தவிர்த்து, பாவமான காரியங்களை விலக்கி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானமாக தன்னுடைய வாழ்க்கையில தியானமாக கொண்டிருக்கிற மனுஷனை பாக்கியவான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய வேதம் எதை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், ஒழுக்க நெறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதோடு கூட அவருடைய சித்தம் நமக்கு வேதத்தின் வாயிலாக, வார்த்தையின் வாயிலாக நமக்கு வெளிப்படுகிறது என்பதை நாம் நிச்சயமாக அனைவரும் அறிந்திருப்போம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. காலையில் ஒரு நபரை நான் சந்தித்தேன். அவர் ஒரு ஹோட்டல் தொழில் நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் எனக்கு மிகவும் அறிமுகமானவர். ஆகவே அவரை இன்னைக்கு சந்திக்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். ஆனால் நிச்சயமாக அவர் கிறிஸ்துவை அறிந்தவர் அல்ல என்பது நமக்கு தெரியும். காரணம், கிறிஸ்துவை அறிந்தவர்கள் என்றால் ஆண்டவரை அறியாதவர்கள் இந்த பூமியில ஒருவரும் இருக்க முடியாது. நிச்சயமாக ஆண்டவரை அறிந்தவர்கள் எல்லாரும் இருப்பார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் என்று ஒருவரும் இந்த பூமியில இல்லை. அனைவருக்கும் ஆண்டவரை நிச்சயமாக ஏதோ ஒரு வடிவிலே அவர்களுக்கு தெரியும். இன்றைக்கு நாம் அறிந்த வண்ணமாக சிலர் 10ஓடு 11ஆக பார்க்கிற அனுபவம் எல்லாம் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி ஆண்டவரை அறிந்தவர்கள் ஏதோ ஒரு வகையில அறிந்தவர்கள் நிச்சயமாக அநேகமாக எல்லோருமாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய வழியில் நடக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. ஆண்டவருடைய வழியிலே நடக்கிறவர்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் தான் கர்த்தருடையவர்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அவர் நிச்சயமாக ஆண்டவருடைய வழியிலே நடக்கிறவராக இருக்க முடியாது, ஆனால் அறிந்தவராக இருக்க முடியும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அவருடைய கடையில அதற்கான வெளிப்பாடுகள் எல்லாம் நிறைய காரியங்கள் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அவர் என்னிடத்துல ஒரு காரியத்தை சொன்னார். எனக்கு அது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. அவர் சொன்னார், இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த லாக்டவுன் இருக்கும் போல தெரியுது. நாங்க அப்பப்போ வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்துருவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்துருவேன்.
நாங்க குடும்பமா போயிட்டு வந்துருவோம். ஆனா இப்ப போகவே முடிய மாட்டேங்குது. எப்பதான் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தினார். எனக்கு உண்மையிலேயே அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. நான் அவரிடத்தில் அதை எதிர்பார்க்கவில்லை. அப்பொழுது எனக்கு ஒரு உண்மையை அவர் வெளிப்படுத்தினதாக நான் உணர்ந்து கொண்டேன். இன்றைக்கு ஆண்டவரை எப்படி மக்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்றால், மனமாற்றம் இல்லாத ஆராதனைகள், மனமாற்றம் இல்லாத தொழுகைகள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இந்த வேளாங்கண்ணி போன்ற ஸ்தலங்களுக்கு யாரெல்லாம் செல்லுகிறார்கள் என்று நாம் சற்று சிந்திப்போமானால், பெரும்பாலும் எல்லாரும் அங்கே போகிற வழக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு அவர்கள் அப்படி அந்த கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் என்பது நிச்சயமாக அங்கே இல்லை. எல்லா தரப்பினரும், பல்வேறு நம்பிக்கையில் உள்ளவர்களும் அங்கே சென்று வருகிற வழக்கம் எல்லாருக்கும் அநேகமாக இருக்கிறது. அப்படி எல்லாரும் சென்று வருகிற ஸ்தலங்களில் ஒன்றாக வேளாங்கண்ணி இன்றைக்கு விளங்குகிறது என்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருப்போம். ஆனால் இது சரியானதா? அவர்கள் எப்படி தொழுகை அங்கே செய்கிறார்கள், ஆண்டவரை எப்படி ஆராதிக்கிறார்கள் என்று நாம் சிந்திப்போமானால், நிச்சயமாக அவரவர் விருப்பத்தின்படி அவர்கள் அங்கே ஆராதனை நடைபெறுகிறது. அவருடைய பாரம்பரிய வழக்கங்களின்படி ஆராதனை நடப்படுகிறது. சத்தியத்தின்படி நடக்கிறதா, வார்த்தையின்படி நடக்கிறதா என்றெல்லாம் நாம் அங்கே எதிர்பார்க்க முடியாது. ஏனால் பல தரப்பட்ட மக்கள் அங்கே வருகிறார்கள். இங்க பல தரப்பட்ட மக்கள் வருகின்ற வேளையில நாம் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த முறைமைகளை அவர்களுக்கு பழக்குவிக்க நிச்சயமாக முடியாது. ஆகவே காலப்போக்கிலே இது எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், யாரு வேண்டுமானாலும் ஆராதிக்கலாம் என்ற ஒரு ஒழுங்குக்கு வந்துவிட்டது. இது நல்லது. யாரு வேண்டுமானாலும் ஆராதிக்கலாம், தவறில்லை. எல்லாரும் ஆராதிக்கிற ஒரு ஸ்தலமாக தான் ஆண்டவருடைய அந்த ஸ்தலம் இருக்கிறது. ஆண்டவருடைய ஸ்தலங்கள் எல்லாம், இந்த தேவாலயங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், இது எல்லாருக்குமான ஜெப வீடு என்று வார்த்தை இருக்கிறது. நம்ம எல்லாரும் நிச்சயமாக அறிந்திருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், இது அனைவருக்குமான ஜெப வீடு, இதை நீங்கள் கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று ஆண்டவர் ஆதங்கப்படுகிற காரியங்கள் நமக்கு நிச்சயமாக தெரியும். ஆகவே இது எல்லாருக்குமான ஸ்தலம், அதுல ஒரு நிச்சயமாக மாற்று கருத்து கிடையாது. எல்லாருக்குமான ஸ்தலமாக அது இருக்கிறது. ஆனால் எல்லாருக்குமான ஸ்தலம் இங்கே மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவாலயங்கள் எல்லா ஜனத்துக்குமான ஜெப வீடாக இருக்கிறது. அதுல மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக எல்லோரும் ஆண்டவரை அங்கே வழிபட முடியும். ஆண்டவரை தேடி வருகிறவர்கள் அங்கே வர முடியும். ஆண்டவரை அங்கே தரிசிக்க முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் அங்கே வருகிறவர்கள் எப்படிப்பட்ட மாற்றம் அடைய வேண்டுமானால், மனமாற்றம் என்பது தேவையாக இருக்கிறது. மாற்றங்கள் தேவையாக இருக்கிறது. ஆண்டவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவு என்பது மக்களுக்கு எழும்ப வேண்டும், பெருக வேண்டும். இதுதான் மிக மிக அவசியமாக இருக்கிறது. நான் மாற்றம் இல்லாமல் நான் ஆண்டவரை வழிபடுவேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் சற்று முன்பாக இந்த செய்தியினுடைய குறிப்பாக அதை நாம் வாசித்தோம். ஆகவே ஆண்டவர் யாருக்கு செவி கொடுப்பாரானால், அவருடைய சித்தத்தை செய்து அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுடைய வேண்டுதல்களுக்கு, அவர்கள் கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார் அல்லது உதவி செய்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். ஆனால் இன்றைய காலம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதை யாருக்கும் எதையும் சொல்ல முடியாத ஒரு சூழல். இது சபையில் மாத்திரமல்ல, அந்த முக்கியமான ஸ்தலங்களில் மாத்திரமல்ல, இது குடும்பங்களில் இருக்கிற ஒரு சூழல்.
இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு போதித்து நடத்த முடியாது. அவர்களுக்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியாத ஒரு சூழல். கணவன் மனைவி சொல்ல முடியாத ஒரு சூழல். உறவுகளிலே இது இருக்கிறது. யாரும் யாருக்கும் எதையும் சொல்ல முடியாத ஒரு சூழல். அவரவர் விருப்பம் போல் அவரவர் வாழ்ந்து கொள்கிற ஒரு சுதந்திரம் இன்றைக்கு இருக்கிறது. அதைதான் சுதந்திரம் என்று எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சுதந்திரத்திலே அந்த சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டு வாழ வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புகிறார்கள். எங்கே ஒரு போதனை நடக்கிறதோ அங்கே அதை யாரும் ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவரும் தயாராக இல்லை என்பதுதான் இன்றைய சூழல். ஆகவேதான் இன்றைக்கு சபைகளிலும் இது புகுந்து விட்டது. சபைகளிலே நம்முடைய வழிபாட்டு முறைகளிலே கூட நிறைய மாற்றங்களை நாம் கொண்டு வந்ததற்கு காரணம் இதுதான். ஏன் என்று சொன்னால் பலதரப்பட்ட மக்கள் வர வேண்டும். பலதரப்பட்ட மக்கள் வர வேண்டும் என்பதற்காக வழிபாட்டு முறைமைகளிலே மாற்றங்கள் கொண்டு வந்து விட்டாகிவிட்டது. இன்றைக்கு நாம் இந்த ஆராதனையில முதல்ல ஆயத்த ஜெபம் செய்தோம். அங்கே 10 கட்டளைகளை நாம் சொல்லி, ஆண்டவரே இவைகளை கைக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அந்த முறைமைகளை நாம் பின்பற்றி வாசித்து ஜபித்தோம். ஆனால் இது பல இடங்களிலே சொல்லப்படுவதில்லை. நாம் அந்த வழக்கத்தில் இல்லை. இப்பொழுது அதையெல்லாம் நாம் தள்ளுபடி ஆகங்களாக மாற்றிவிட்டோம். அவைகளெல்லாம் ஒதுக்கிவிட்டோம். அவை சில விஷயங்களை நாம் பின்பற்றுவது கிடையாது. அவைகளை பயன்படுத்துவது கிடையாது. இதுதான் சரியான பதம். பயன்படுத்துவது கிடையாது என்பதுதான் சரியான பதம். காரணம், இது மற்றவர்களை புண்படுத்துகிற மாதிரி அல்லது மற்றவர்களை நாம கம்பல் பண்ணுவது போன்ற ஒரு சூழல் உருவாகிவிடும் என்ற மனநிலை இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் யாருக்கு செவி கொடுப்பார்? பாவிகளுக்கு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பாவத்தில் கர்ப்பம் தரிக்கிறேன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாவத்தில் கர்ப்பம் தரித்த நான் பாவியாகவே வாழ்வதல்ல, பாவத்திலிருந்து நான் மீட்கப்பட வேண்டும். மீட்கும் பொருளாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வந்து இரத்தத்தை சிந்தி அவர் எனக்காக பாடுகள் பட்டு என்னை அவருடைய இரத்தத்தாலே என்னை கிரையப்படுத்தி இருக்கிறார். நான் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். கழுவப்பட்ட நான் எப்படி பின்மாற்றமான சிந்தைகளை நான் செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி நமக்குள் வர வேண்டும். இது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டேன் சங்கீத பகுதியிலே ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நமக்கு அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும். ஐம்பதாவது அதிகாரம் சங்கீதம் 50:17 நான் வாசிக்கிறேன். சிற்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரனோடு உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய் என்று ஆண்டவர் சில முக்கியமான காரியங்களை நமக்கு அங்கே உணர்த்துகிற காரியங்களாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ சிக்ஷைகளை பகைக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் ஆரம்பிக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. ஆகவே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு அவசியமானது என்ன? மனமாற்றம். என்னுடைய வாழ்க்கையில நான் மனமாற்றம் அடைய வேண்டும். இது மிக மிக அவசியம். எல்லாரும் ஆண்டவருடைய வழியிலே நடக்க வேண்டும். மனமாற்றம் அடைந்து நாம் ஆண்டவரை பின்பற்றி நடக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது.
ஆகவேதான் திருச்சபைகள் உருவானது. திருச்சபைகள் ஏன் உருவானது? போதித்து நடத்த வேண்டும், நல்வார்த்தைகளை கூறி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், சத்திய வார்த்தைகளை வெளிப்படுத்தி சத்தியத்திலே நடக்கிற மக்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் சத்தியம் அவர்களுக்கு நமக்கு கொடுக்கப்படுவதற்காக திருச்சபைகள் ஏற்பட்டது. ஊழியர்கள் எழும்பினார்கள். ஆனால் நிலைமை இன்றைக்கு என்ன என்று சொன்னால், ஊழியர்கள் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டிய சூழல் இன்றைக்கு வந்துவிட்டது. யாரும் பெரிதான முக்கியப்படுத்தி யாரும் ஊழியம் செய்வதில்லை. நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் எவைகளை சொல்லுகிறாரோ அவர்களை வெளிப்படுத்தி அவைகளை உணர்த்தி ஊழியம் செய்வதில்லை. காரணம், அப்படி செய்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கு குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்கு தேவைகள் இருக்கிறது என்ற காரியங்களை எல்லாம் மனதில் கொண்டு அவர்கள் தங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மேம்போக்கான காரியங்கள், மேலோட்டமான காரியங்களை அப்படியாக மேல்பூச்சு பூசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தை இருக்கிறதே. அது போல மேல்பூச்சு ஊழியங்கள் இன்றைக்கு பரவலாக பெருகி வருகிற சூழல் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒன்றை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமை அழைத்த தேவன் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அது புதிதாக வடிவமைக்கப்பட்ட தேசம் அல்ல. ஏற்கனவே அங்கே வாழ்ந்தவர்களிடத்திலிருந்து அந்த தேசத்தை பிடுங்கி அல்லது அவர்களிடத்திலிருந்து எடுத்து அதை ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஏன் இது நடந்தது, ஏன் இப்படிப்பட்ட காரியம் நடைபெற்றது என்று நாம் சிந்திப்போமானால், அல்லது யாரிடத்திலிருந்து ஆண்டவர் அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்தார் என்று நாம் சிந்திப்போமானால், அது அவருடைய சொந்த சகோதரர்களிடத்திலிருந்து ஆண்டவர் அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்தார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, அவர்கள் இப்பொழுது நமக்கு நன்றாக தெரியும், ஆதியிலே ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்கினார். அவர்கள் மூலமாக சந்ததிகள் பெருகிக் கொண்டே வருகிறது. ஒரு காலகட்டத்துல 20வது சந்ததியாக நோவா காலத்துல எல்லாம் அழிக்கப்பட்டது. ஆனால் நோவாவும் அவன் குடும்பம் மாத்திரம் ஆண்டவர் அங்கே காப்பாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய பிரளயம் வந்தது. அந்த பிரளயத்துல உலகமே அழிக்கப்பட்டது. எல்லா ஜீவராசிகளும் அழிந்து போனார்கள். ஆனால் காப்பாற்றப்பட்ட வித்து எது? நோவாவும் அவனுடைய குடும்பம் மாத்திரம். ஆகவே நோவாவும் அவனுடைய குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டார்கள். அவர்களிலிருந்து உருவான சந்ததிதான் இன்றைய காலகட்டத்துல இருக்கிறதான சந்ததியாக இருக்கிறது. எல்லாரும் எங்கிருந்து வந்தவர்கள் என்றால் நோவாவிலிருந்து வந்தவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அப்படியானால் எல்லாரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசம் யாருடைய தேசம்? அவருடைய சகோதர சகோதரிகளுடைய தேசமாக அது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் ஆதி ஆகமத்துல இதற்கான செய்திகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. இதை நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது அவர்கள் ஏத்தியரோ எபோசியரோ யார் என்பதை நாம் நிச்சயமாக வேதத்துல பார்க்க முடியும். அப்போ இப்பேற்பட்ட மக்களிடத்திலிருந்து ஆண்டவர் அதை பெற்று இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏன் கொடுத்தார் என்ற ஒரு கேள்வி நமக்கு வருமானால், அங்கே ஆண்டவர் ஒரு முக்கியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது என்னவென்று சொன்னால், அவர்கள் பாவம் செய்தார்கள். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவர் போனார்கள்.
ஆண்டவருடைய வழியிலே நடப்பதற்கு அவர்கள் ஆயத்தம் இல்லாமல் போனார்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களுடைய கரங்களிலிருந்து, அந்த மக்களிடத்திலிருந்து அவர்களுடைய தேசத்தை பிடுங்கி ஆண்டவர் அதை ஆபிரகாமுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் ஏன் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள்? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதற்கு விரோதமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது இங்கே லேவியராகும் புஸ்தகம் 18வது வசனத்தை அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அநேக காரியங்கள், அருவருப்பான காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 18வது லேவியராகும் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல நிறைய காரியங்களை அங்கே அவர் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய 4வது வசனம் 18:4, என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை அவர் பார்க்கிறோம். அதே போல, ஆகையால் என் கட்டளைகளை எல்லாம் என் நியாயங்களை கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் குடியிருக்கிற தேசத்தை எகிப்து தேசத்தாருடைய செய்கைப்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தினுடைய செய்கைப்படி செய்யாமலும், அவருடைய முறைமைகளின்படி நடவாமலும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வார்த்தை 18:2-3 இது சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மீண்டும் வாசிக்கிறேன், நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் குடியிருந்த, ஏனென்று சொன்னால் இஸ்ரவேல் மக்கள் எங்கே இருந்தார்கள் என்றால் அவர்கள் எகிப்து தேசத்தில் இருந்தார்கள். எகிப்து தேசத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது கானான் தேசத்திற்கு அவர்கள் போகிறார்கள். அப்ப கானான் தேசத்திற்கு அவர் போகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தினுடைய செய்கையின்படியும் செய்யாமலும், அவருடைய முறைமைகளின்படியும் நடவாமலும், என்னுடைய நியமங்களின்படி செய்து என்னுடைய கட்டளையை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியே இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள், தேசமும் தீட்டுப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன், தேசம் தன் குடிகளை கக்கி போடும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப தேசம் மக்களை கக்கி போடுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது ஆண்டவருடைய சத்தியத்திலிருந்து நாம் வழி விலகி போகும்பொழுது தேசம் கக்கி போட்டுவிடும். ஆகவே ஆண்டவர் இதை எச்சரிக்கிறார். அவர்கள் அப்படி செய்தபடியினாலேதான் ஆண்டவர் அந்த தேசத்தை அவர்களிடத்திலிருந்து பிடுங்கி அதை ஆபிரகாம் சந்ததிக்கு சொந்த தேசமாக கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் மிக மிக கவனத்தில் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன சூழல், எது நடைபெறுகிறது என்றால், நாம் நம்முடைய முறைமைகளில், நம்முடைய விருப்பங்களில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோமே தவிர ஆண்டவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் இல்லாதபடிக்கு நாம் நமக்கு ஏற்ப, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கு நம்முடைய இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த மனமாற்றம் அவசியம். இன்றைக்கு ஆலயங்களுக்கு செல்லுகிறார்கள், பல வழிபாட்டு தலங்களுக்கு மக்கள் செல்லுகிறார்கள். எப்படி செல்லுகிறார்கள்? ஆண்டவருடைய சத்தியத்தை அறிய வேண்டும் என்று செல்லுகிறார்களா? இல்லை, எனக்கு ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும், இங்கு போனால் எனக்கு ஒரு அற்புதம் நடைபெறாதா என்று சொல்லி அங்கே போகிறார்கள். அங்கே என்ன செய்கிறார்கள்? சில முறைமைகளை செய்து அந்த திருப்தியோடு அவர்கள் அங்கே திரும்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால்
மனமாற்றத்திற்கு யாரும் தயார் இல்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இன்னைக்கு அது போல ஒரு சூழல் தான் நான் சொன்னேன். அந்த நபர் அந்த குடும்பத்தினரும் செய்கிறார்கள். இது ஏராளமான மக்கள் எல்லாரும் அநேகமாக எல்லாரும் செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இது நல்லதல்ல. வசனம் சொல்லுகிறது, பாவிகளுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறதில்லை, மாறாக யாருக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார் என்றால் அவருக்கு பயந்து அவருடைய திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் நான் செய்ய வேண்டுவது என்ன? இன்றைக்கு நாம் புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இனி வரும் காலங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் செய்ய வேண்டியது செய்யத்தகாதவைகளை விளக்கி செய்யத்தக்கவைகளை நாம் செய்து ஆண்டவருடைய வழியிலே நடந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும். இதுதான் நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கட்டளைகளுக்கும் என்னுடைய பிரமாணங்களுக்கும் நீ கட்டுப்பட்டு நடப்பாயானால் அப்பொழுது நீ பிழைப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பிழைக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது இதுதான். ஆகவே பிரியமானவர்களை ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவருடைய வழியில நடப்பதற்கு நாம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைகளை நாம் அறிவதிலே நாம் முக்கியப்படுத்த நாம் எண்ணம் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். அவருடைய சத்தியம் என்ன சொல்லுகிறது, அவர் எதை நமக்கு உணர்த்த விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து நடக்க வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமா? ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த உண்மைகளை உணர்ந்து ஆண்டவருடைய கட்டளைப்படி நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? அப்பொழுதுதான் அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க முடியும். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில நடக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை.